நடேசன் எவ்வளவோ சொல்றாரு சேரன் கிட்ட, "கல்யாணம் பண்ணிக்கோடா" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சேரன் வந்துட்டு, "அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அ கார்த்திகா அந்த பிள்ளை அவங்க அம்மா கூடயே போகட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போய் கதவ பூட்டிக்கிறாங்க. நடேசனுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பிள்ளை அவ்ளோ ஸ்டாண்டா இருக்கும்போது, இவன் மட்டும் ஏன் இப்படி பண்றான்? "அப்படி என்னத்தடி பேசுனீங்க என் மகன்ட்ட போயி? அதான் உன் மக தான் நைட்டோட நைட்டா ஓடி வரால்ல. கல்யாணம் முடிச்சு வச்சுட்டு நாளைக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறமும் அவ ஓடி வந்துற போறா" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "என் பையன பார்த்தா உங்களுக்கு எப்புட்ரி தெரியுது? யோ மகக்காரிய முன்னாடியே அனுப்புறதும், பின்னாடியே நீங்க கூட்டிட்டு போறதும், என்ன நாடகம் நடத்திட்டு இருக்கிறீங்களா? நீ முன்னாடி போயி இந்த மாரிலாம் பண்ணு, அவன கஷ்டப்படுத்து. பின்னாடியே நான் உன்ன கூட்டுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்றீங்களா? அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அ ஆமா, ஆமா உன் மகன கட்டணும்னு தான் நான் இங்க பின்னாடியே ஓடி வந்துகிட்டு இருக்கிறோம் அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவ பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இவ கல்யாணத்த இப்படி நடத்த விடக்கூடாதே, எப்படியாவது நிறுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் நினைக்கிறாரு. சரி சரி என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் ஒரு ஆதாரத்த காட்டுறாரு கல்யாணத்தப்ப. ஸோ கல்யாணத்த நிறுத்துறதுக்கு எப்படினாலும் இவன் முயற்சி பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சிருந்து தான், இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, சேரன் கிட்ட சொல்லிடுறாங்க, "இந்த கல்யாணம் கண்டிப்பா நடந்தே ஆகணும். அப்படி நடக்கலன்னா நாங்க உயிரோட இருக்க மாட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவோட அம்மா, அப்பாவும் பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க.